இந்த மாதிரி பெரிய பெரிய பிஸ்கெட்லாம் சாப்பிட நீங்க ஃபாரின் கண்ட்ரி போகணும்னு அவசியமே இல்ல. சென்னை படூர்ல இருக்க ஸ்மோக்கி மேன் போனீங்கன்னா அச்சு நாக் அவுட் பண்ணிட்டு வரலாம். உள்ள என்ட்ரு ஆகும் போதே டக்கோட ஸ்மெல்லு சும்மா தரமா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களோட ஆம்பியன்ஸ் செம்ம கிளாஸ் அண்ட் நீட்டா இருக்கும். மேக் பண்ற ஃபுட்ஸ் கிரில்ஸ் எல்லாமே வந்து அவங்க மேங்கோ வுட்ல பண்றதுனால நம்மளுக்கு ஸ்பெஷலான டேஸ்ட் இங்க கிடைக்கும். டக்கு சாப்பிடுறவங்க கிட்ட இந்த கறியை கூத்தாலுமே இது டக்குன்னு சொல்லவே மாட்டாங்க, அவ்வளோ பஞ்சு மாதிரி இருக்கும். சீ ஃபுட் ட்ரை பண்ண போறீங்க அப்படின்னா ஸ்மோக்டு ட்ரிபிள் ஓஷன் சீ ஃபுட்னு ஒரு பிளேட் வச்சிருப்பாங்க. அதுல சால்மன் ஃபிஷ், கோட் ஃபிஷ், அப்புறம் பிரான்ஸ், அது கூடவே பைனாப்பிள் கிரில் பண்ணி கொடுப்பாங்க. செம்மையா இருந்தது. 5 பீஃப் பிளேட்டர் ஒன்னு கொடுப்பாங்க. சாப்பிட்டீங்கன்னா ஃபுல் ஆயிடும். அதுல பிரிஸ்கெட், பிக்கானா, சீக்ஸ், டெண்டர்லைன், புல்டு பீஃப் ஒரே ஆளா சாப்பிடுறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனா நாக் அவுட் பண்ணலாம் வெறித்தனமா. என் மச்சான், என் தம்பி எல்லாருமே செம்மையா என்ஜாய் பண்ணி நாக் அவுட் பண்ணோம். அதே மாதிரி நாங்க பிரிஸ்கெட் பர்கரும் புல்டு பீஃப் பர்கரும் சாப்பிட்டு இருந்தோம். சொன்னா நம்பவே மாட்டீங்க, அந்த யூஸ் பண்ண பன்னுமே வந்து ஹை புரோட்டீன் தான். வெறித்தனமான பீஃப் லவர்ஸ் யாரா இந்த வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா இன்னமும் நீங்க வெளியே போன் மேரோ காசு கொடுத்து சாப்பிடுறீங்கன்னா அது ரொம்ப தப்பு. ஸ்மோக்கி மேன்ல நீங்க என்ன டிஷ் நீங்க ஆர்டர் பண்ணாலுமே அது கூடவே போன் மேரோ ஃப்ரீயாவே வந்துரும். இன்னும் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணாம பாக்குறீங்கன்னா கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. நிறைய அப்டேட்ஸ் வரப்போகுது நம்ம பேஜ்ல. ஏன் இன்னும் யோசிக்கிறீங்க? அந்த ஃபாலோவை அழுத்துங்க.